بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ليس كمثله شيء صدق الله العلي العظيم. எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் நம் அனைவரும் மீதும் வந்து சேரட்டுமா. நாம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும், ஈமானோடும் இறை அச்சத்தோடும் வாழ வேண்டும் என்று ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்கிறேன். கணிதத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவன் ஒருவன் என்கிற இந்த நம்பிக்கை எப்பொழுது தௌஹீதாக ஆகும் என்பதை பற்றி கடந்த உரையிலே நான் எடுத்துச் சொல்கிற பொழுது, உருவமற்ற இறைவன் என்கிற நம்பிக்கையோடு இறைவன் ஒருவன் என்று நம்பினால்தான் அங்கே தௌஹீது வெளிப்படும் என்பதை நான் கடந்த வாரம் உங்களிடத்திலே விளக்கி சொன்னேன். குறிப்பாக உருவம் என்று வந்துவிட்டால் அது எத்தனை வகையில் இருக்கிறது என்பதை பற்றியும், அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்த எல்லோருமே உருவத்தை தான் வணங்கினார்கள், ஒரு உடலை தான் வணங்கினார்கள், அவர்கள் எத்தனை வகைகளாக பிரிந்தார்கள், கிட்டத்தட்ட 7 வகைகளாக பிரிந்தார்கள் என்கிற கருத்தையும் கடந்த முறை உங்களிடத்தில் நினைவூட்டினோம். அதைத் தொடர்ந்து இறைவன் உருவமற்றவன் என்கிற விஷயத்திலே நாம் ஒரு விஷயத்தை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். உடலுக்கு அவசியமானவை, இது அனைத்திற்கும் இறைவன் அப்பாற்பட்டவன். உடலுக்கு அவசியமானவை அப்படின்னா நம்ம உட்கார்ந்து இருக்கமா இல்லையா, நம்ம நிக்கிறோமா இல்லையா, நம்ம இருப்பதற்கு என்ன தேவைப்படுது, இடம் தேவைப்படுகிறது, நமக்கு என்று ஒரு காலம் தேவைப்படுகிறது, காலம் இடம், அதே போல நம்ம அமருதல் நடத்தல் இந்த மாதிரி எவ்வளவு இருக்குது இல்லை, இது அனைத்துமே உருவத்திற்கு அவசியமானவை. இது போன்று உருவத்திற்கு எதுவெல்லாம் அவசியமாக இருக்கின்றதோ அது அனைத்திற்கும் இறைவன் அப்பாற்பட்டவன். எனவேதான் உருவத்தை சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயத்தை இறைவன் பக்கம் இணைத்து சொல்லக்கூடாது. உதாரணமா சொல்றதா இருந்தா, இந்த கைஃப், அரபில கைஃப் அப்படின்னு ஒரு சொல் இருக்குது, கைஃபியத் அப்படின்னு ஒரு சொல் இருக்குது. கைஃபியத் என்கிற சொல் எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொன்னா, உருவம் உள்ள படைப்பினத்தினுடைய நிலைகளை தெரிவதற்காக, நிலைகளை பற்றி பேசுவதற்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை அது கைஃபியத். எப்படி அப்படின்னு நம்ம தமிழ்ல கேட்கிறோமா இல்லையா, நீ எப்படி இருக்கிறாய் அப்படின்னு கேட்கிறோம்ல, இந்த எப்படி இருக்கிற வார்த்தை எதுல கேட்போம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய படைப்பினம் சம்பந்தம், அதிலும் குறிப்பாக உருவம் உள்ள விஷயத்தை பற்றி பேசுகிற பொழுதுதான் எப்படி இருக்கின்றான் என்கிற அந்த கேள்வியே வரும். இறைவன் விஷயத்துல இந்த கைஃபியத் என்கிற சொல்ல பயன்படுத்தக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கைஃபியத் என்கிற சொல் எப்படி என்கிற அந்த கருத்தை உடைய சொல். இது எதற்காக வரும், ஒரு உருவத்தினுடைய நிலைகளை பற்றி அறிந்து கொள்வதற்காக இது வரும். அதனால தான் பெரும் ஹதீசுகளை வல்லுநர்கள், குறிப்பாக சொல்வதாக இருந்தால் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ், மஸ்ஜித் நபவியிலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸை பாடம் நடத்தியவர்கள் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க காலகட்டத்தில் அவங்க இடத்துல ஒரு மனிதர் கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்டார் அப்படின்னு சொன்னா, ஏ அபா அப்துல்லா,
அர்-ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா. இமாம் மாலிக் அவர்களே, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் அர்-ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா. ரஹ்மான் இருக்கின்றானே, அல்லாஹ் இருக்கின்றானே, அவன் அரிசின் மீது அமைந்திருக்கிறான். ரஹ்மான் அரிசின் மீது அமைந்திருக்கிறான் என்று ஒரு வசனம் வருகிறது. இந்த அர்-ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா என்று வருகிறது. இதற்கு எப்படி பொருள் விளங்குவது? இந்த இஸ்தவா என்கிற அந்த அரபி சொல்லுங்க பாத்தீங்களா, இது ஒரு மனிதனை விஷயத்துல பயன்படுத்தினா உட்கார்ந்தான் அர்த்தம். இப்ப சேரின் மீது உட்கார்ந்தான் அப்படின்னு சொன்னா அரபில சொல்றதா இஸ்தவா என்ற சொல்ல பயன்படுத்தலாம். இறைவன் அரிசின் மீது இஸ்தவான்ற வார்த்தை வருது. அங்க நம்ம எப்படி பொருள் செய்யணும் கேட்டீங்கன்னா அமைந்தான் அப்படின்னு பொருள் செய்யணும், அமர்ந்தான் பொருள் செய்யக்கூடாது. இறைவன் அரிசின் மீது அமர்ந்தான் என்று பொருள் செய்யக்கூடாது. அமர்ந்தான் என்று சொன்னா இறைவனுக்கு உருவம் கற்பிக்கிறது வரும். அதனால தான் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட ஒரு மனிதர் கேள்வி கேட்கிறார், கைஃப இஸ்திவாஹு, இறைவன் அரிசில அமைந்தான் என்று வருகிறது, இஸ்திவா என்கிற சொல் வருகிறது, அது எப்படி புரிகிறது அப்படின்னு யார் கேள்வி கேட்கிறார்? ஒரு மனிதர் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி கேள்வி கேட்டார். உடனே மாலிக் இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹி வரலாறு பதிவு செய்றாங்க. அல் அஸ்மா வ சிஃபாத் என்கிற நூல்ல மாலிக் ரஹ்மத்துல்லாஹி வரலாறு பதிவு செய்றாங்க இமாம் பைஹகி, ஹதீஸ்களை உள்ளது. அந்த நேரத்தில் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி என்ன பண்ணாரா, ஃபஅத்ரக மாலிகுன், இமாம் மாலிக் அவர்கள் தனது தலையை கீழே அப்படி தொங்க கொடுத்தார். அந்த கேள்வி கேட்ட உடனே அது எந்த நிலையில இருந்தாங்கன்னு சொன்னா கடுமையா பேர்த்து ஊத்துது. மாலிக் இமாம் உச்சக்கட்ட கோபத்தை அடைஞ்சாங்க. உச்சக்கட்ட கோபத்துல உடனே கேட்டாங்களா, அர்-ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா, அல்லாஹ் சொல்வது உண்மை, ஆனா உலா யுகானு கைஃப், எப்படி அமைந்து அந்த கேள்வி கேட்கக்கூடாது. கைஃப் என்கிற வார்த்தை இறை விஷயத்தை என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்த. எப்படி அமைந்தான் இந்த கேள்வி கேட்கக்கூடாது. ஓ கைஃப் அன்ஹு மர்ஃபூன், இந்த கைஃப் என்கிற சொல் இருக்கிறது எப்படி இறைவன் விஷயத்துல எப்படி என்கிறது இந்த சொல் இருக்கிறது, இது இறைவன் விஷயத்தை விட்டும் அப்பாற்பட்டது. இறைவன் விஷயத்தில் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படக்கூடாது. வஅன்த ரஜுலுன் சவ்வின் அப்படிங்கிறாங்க, நீ கெட்ட ஒரு மனிதன், சாஹிபு பித்ஆ, நீ பிதஅத் உடையவன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களா, அக்ரிஜூஹு, இந்த ஆளை சபையிலிருந்து வெளியேத்துங்க அப்படின்னாங்க. உடனே அங்க உள்ள சபை யார், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி நஹ்புல் ஹதீஸ்களை வல்லுனர், இந்த சபையிலிருந்து இந்த ஆளை வெளியேத்துங்க, பிதஅத்வாதி வெளியேத்துங்க அப்படின்னாங்க. இன்னொரு ரிவாயத் வருது, வல் கைஃபு கைரு மஅக்கூல், இறைவன் விஷயத்துல கைஃப் என்பது அறிய முடியாது அப்படின்னாங்க. இறைவன் விஷயத்துல கைஃப், இறைவன் எப்படி அமைந்தான் அரிசின் மீது, அதை அறிய முடியாது. ஏன் அறிய முடியாது, ஏன் அப்படி சொன்னாங்க மாலிக் இமாம் அவங்க? ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, இறைவன் எப்படி அமைந்தான் அப்படின்னு கேள்வி கேட்டா நீங்க அவனுக்கு உருவத்தை கற்பிக்க வேண்டிய வரும். இறைவனுக்கு உருவம் உண்டா? இறைவன் உருவமற்றவன். உருவம் இல்லாத ஒருத்தனுக்கு எப்படி அமைந்தான் எப்படி கேட்டா எப்படி புரியும்? அதனால ஒரு கைஃபு கைரு மஅக்கூல், இறைவன் எப்படி அமைந்தான் என்று கேள்வி எழுப்புவது அது சம்பந்தமானது, அது அறிவால் புரிந்து கொள்ள முடியாதது. இறைவன் இருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள், இறைவன் விஷயமா ஆராயாதீங்க. யாரு? இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அதே போல பல அறிஞர்கள் இறைவன் விஷயத்துல இந்த உருவத்தோடு தொடர்புடைய எந்த வார்த்தையை சம்பந்தப்படுத்தி பேசக்கூடாதுன்னா, உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா குர்ஆன்ல ஒரு ஹதீஸ்ல ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யன்ஸிலு ரப்புனா குல்ல லைலத்தின் இலா ஸமாஇ துன்யா. ஹதீஸ் வருது புகாரில. அது என்ன அர்த்தம்? யன்ஸிலு ரப்புனா குல்ல லைலத்தின் இலா ஸமாஇ துன்யா. நேரடியா நான் பொருள் செய்றேன். இன்னைக்கு உருவம் கற்பிக்கக்கூடியவர்கள் இந்த சமூகத்தை எப்படி வழிகெடுக்கிறாங்கன்னு சொல்ல வரேன். யன்ஸிலு ரப்புனா எப்படி பொருள் செய்றாங்கன்னு சொல்றேன். யன்ஸிலு ரப்புனா, நம்முடைய இறைவன் இறங்கி வருகிறான், குல்ல லைலத்தின் ஒவ்வொரு இரவிலும், இலா ஸமாஇ துன்யா, துன்யாவுடைய முதல் வானம் இருக்கிறதே அந்த வானத்திற்கு நம்முடைய இறைவன் இறங்கி வருகிறான். இறங்கி என்னிடத்தில் யாராவது துஆ கேட்கிறீர்களா, உங்கள் துஆவுக்கு நான் பதிலளிக்கிறேன் என்று இறைவன் சொல்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த ஹதீஸ் புகாரில வருது. இந்த இப்போ இறைவன் இறங்கி வருகிறான் அப்படின்னு நேரடியா பொருள் செஞ்சா என்ன அர்த்தம்? இறைவனுக்கு உருவம் கற்பிக்கிறது தானே. ரெண்டாவது இன்னொன்னு கவனிங்க, இறைவன் வானத்தில் இருக்கிற கருத்துவம். இறைவன் இறங்கி வருகிறான்னு சொன்னா இறைவனுக்கு என்ன கொடுக்கிறோம்? உருவம் கொடுக்கிறோம். ரெண்டாவது இறைவனுக்கு திசை கொடுக்கிறோம். மேலே, திசையில என்ன? மேலே, கீழே, வலது, இடது, முன்னால், பின்னால், இதன திசை. இறைவன் திசைக்கு அப்பாற்பட்டவன். இறைவன் இறங்கி வருகிறான் என்று பொருள் செஞ்சா அங்க இறைவனுக்கு உருவம் கற்பித்தல் வருது.
இரண்டாவது இறைவனுக்கு திசை கொடுத்தல் வருது, மூணாவது இறைவன் வானத்தில் இருக்கிறான்னு வருது. வருதா? அப்ப இந்த ஹதீஸ இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹ் அஸ்மா வ சிஃபத் என்ற நூல்ல இந்த செய்தியை கொண்டு வராங்க. ஒரு அருமையான சம்பவத்தை சொல்றாங்க. இஸ்ஹாக் இப்னு ராஹவைஹி, யார் தெரியுமா? இஸ்ஹாக் இப்னு ராஹவைஹி ரஹ்மத்துல்லாஹ் அவங்க யாருன்னா ஹிஜ்ரி 238 வஃபாத்தான ஒரு மாபெரும் அறிஞர், ஹதீஸ்களை வல்லுநர். இதை விட கூடுதல் தகவல் சொல்றேன். இந்த இஸ்ஹாக் இப்னு ராஹவைஹி ரஹ்மத்துல்லாஹ் இமாம் புகாரிக்கு உஸ்தாது, இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹ்வுக்கு உஸ்தாது, இமாம் திர்மிதிக்கு உஸ்தாது, இமாம் நசாயி ரஹ்மத்துல்லாஹ்வுக்கு உஸ்தாது, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பலுக்கும் உஸ்தாது ஹதீஸ் துறையில. சஹீஹ் புகாரில பல இடங்கள்ல இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ்வுடைய உஸ்தாத் ஹத்தஸனா, எனக்கு ஹதீஸ் அறிவித்தார் இமாம் புகாரி சொல்றாரு தன்னோட உஸ்தாத. அதுல பாத்தீங்கன்னா இஸ்ஹாக் இப்னு ராஹவைஹி இடம் பெறுவார். முஸ்லிம்ல பாத்தீங்கன்னா இஸ்ஹாக் இப்னு ராஹவைஹி இடம் பெறுவார். அப்ப யாரோட உஸ்தாது? இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம், இமாம் திர்மிதி, இமாம் நசாயி, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் போன்ற பெரும் பெரும் ஹதீஸ்களை வல்லுநருடைய உஸ்தாத் யாரு? இஸ்ஹாக் இப்னு ராஹவைஹி. அவங்க சொல்றாங்க, என்னுடைய பகுதியில குராசான் நாட்டு ஆட்சியாளர் மன்னர் அப்துல்லா இப்னு தாஹிர் ஒரு தடவை என்னிடத்தில் ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேள்வி கேட்டார்? யா அபா யாக்கூப், அபு யாக்கூப் அவர்களே, இஸ்ஹாக் இப்னு ராஹவைஹியுடைய புனைப்பெயர். அபு யாக்கூப் அவர்களே, ஹாதல் ஹதீஸ அல்லதி தர்வீஹி அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யன்ஸிலு ரப்புனா குல்ல லைலத்தின், நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு ஹதீஸை அறிவிக்கிறீர்கள். யன்ஸிலு ரப்புனா குல்ல லைலத்தின் என்று ஒரு ஹதீஸை அறிவிக்கிறீர்கள். கைஃப யன்ஸிலு, கேள்வி கேட்கிறாங்க. கைஃப யன்ஸிலு, இறைவன் எப்படி இறங்குவான்? நான் ஆரம்பத்தில் சொன்னேன், கைஃப் என்கிற சொல்ல இறைவன் பக்கம் நிஸ்பத் செய்யலாமா, இணைத்து சொல்லலாமா? மாலிக் ரஹ்மத்துல்லாஹி மறுத்தாங்க. வல் கைஃபு அன்ஹு மர்ஃபூஉன், கைஃப் என்கிற சொல்லை இறைவன் விஷயத்துல பயன்படுத்த கூடாது மாலிக் சொன்னாங்களா? இப்போ அந்த அப்துல்லா இப்னு தாஹிர் என்கிற அந்த குராசான் நாட்டு ஆட்சியாளர் அமீர், அவர் யார்கிட்ட கேள்வி கேட்கிறாரு? இமாம் புகாரி போன்ற பெரும் பெரும் அறிஞருடைய உஸ்தாதிட்ட போய் கேள்வி கேட்கிறார் இஸ்ஹாக் இப்னு ராஹவைஹி, கைஃப யன்ஸிலு, இறைவன் எப்படி இறங்குவான் அப்படின்னு கேட்ட உடனே அவங்க சொன்னாங்களா, லா யுகாலு லி அம்ரி ரப்பி கைஃப், இறைவன் விஷயத்திலே கைஃப் என்கிற சொல்லை பயன்படுத்த கூடாது. ஏன் பயன்படுத்தல? என்ன வரும்? இறைவனுக்கு உருவம் கற்பித்தல் வரும். எனவே இறைவன் இறங்குகிறான் என்சிலு என்கிற சொல்ல பிலா கைஃப், கைஃப் இல்லாமல் நம்ம அது புரியணும். கைஃப் இல்லாம எப்படி புரியுது? இன்னமா என்சிலு பிலா கைஃப், கைஃப் என்கிற அந்த இது இல்லாம நம்ம புரியணும். எப்படி புரியணும் அப்படின்னா, இறைவன் இறங்குகிறான் என்று வழங்கக்கூடாது, இறை உத்தரவு வருகிறது வழங்கணும். முதல் வானத்திற்கு இறை உத்தரவு வருகிறது. யாராவது நீங்க துவா கேட்டா உங்க துவா அங்கீகரிப்பேன் என்கிற அந்த இறை உத்தரவு முதல் வானத்திற்கு மலக்குமார்களின் மூலமா அல்லாஹ் என்ன செய்யறான்? முதல் வானத்துக்கு இறக்கி கொண்டு வருகிறார். இதுதான், இப்படிதான் புரியும். அதாவது இந்த விளக்கை யார் கொடுக்கிறா? இமாம் புகாரி, முஸ்லிம் போன்ற மாபெரும் ஹதீஸுகளை வல்லுநர்களுடைய உஸ்தாத் சொல்றாரு, அல்லாஹ்வுக்கு உருவத்தை கற்பிச்சிட கூடாது என்று. அதே போல இன்னொன்று நீங்க பார்க்கலாம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதே ஹதீஸ் யன்ஸிலு ரப்புனா குல்ல லைலத்தின் வருதா இல்லையா? இறைவன் முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான் மொழிபெயர்ப்பு செய்யறாங்களே, இந்த ஹதீஸிற்கு இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹ், யாரு? மாபெரும் ஹதீஸுகளை வல்லுநர், சஹீஹுல் புகாரியினுடைய விரிவுரையாளர். அவங்க இந்த யன்ஸிலு ரப்புனா குல்ல லைலத்தின் என்கிற சொல்லுக்கு எப்படி விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, அவங்க சொல்றாங்க, அதாவது இந்த ஹதீஸை வைத்துக் கொண்டு இஸ்ததல்ல பிஹி மன் அஸ்பத்தல் ஜிஹத்த, இறைவனுக்கு திசை இருக்கிறது என்று யார் சொல்கிறார்களோ அவர்கள் இந்த ஹதீஸை ஆதாரமா சொல்றாங்க. இறைவன் ஜிஹத்துல் உலு, மேல் திசையில் இருக்கிறான், அதாவது வானத்தில் இருக்கிறான் என்று யார் சொல்கிறார்களோ அது போன்றவர்கள் இந்த ஹதீஸை சான்றாக சொல்கிறார்கள். ஆனால் பெரும்பான்மையான ஹதீஸுகளை வல்லுநர்கள், சத்திய கொள்கையில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் சொல்கிறார்கள் அவ்வாறு சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? லிஅன்னல் கௌல பிதாலிக யுஃதி இல தஹய்யுஸ், நீங்கள் அப்படி சொல்வீர்களானால் இறைவன் மேல் திசையில் இருக்கிறான், வானத்தில் இருக்கிறான் என்று நீங்கள் சொல்வீர்களானால் இறைவனுக்கு இருப்பதற்கு ஒரு இடம் அவசியம் என்ற கருத்தை நீங்கள் சொல்கிறீர்கள். எப்படி ஒரு படைப்பிடம் இருப்பதற்கு இடம் தேவையோ அதே போன்று இறைவனுக்கு என்ன தேவைப்படுது? ஒரு இடம் தேவைப்படுகிறது. தஆலா அல்லாஹ் அன் ஸாலிக், இது போன்ற கெட்ட கொள்கையை விட்டு அல்லாஹ் தூய்மையானவன். யார் சொல்றா? அல்லாஹ் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லிட்டு சொல்றாங்க,
என்சிலு ரப்புனா இறைவன் இறங்குகிறான் என்ற அந்த ஹதீஸ் இருக்கிறதே, அந்த ஹதீஸிற்கு பல பேர் பலவிதமா கருத்து சொல்றாங்க. அதுல ஒரு கூட்டம் உண்டு, என்ன சொல்றாங்க, உண்மையிலேயே இறைவன் இறங்கி வருகிறான் அப்படின்னு பொருள் செய்யறாங்க. ஆனா இந்த பொருள் சாதாரண பொருள் அல்ல. இங்க யார் செய்யறாங்க தெரியுமா? இப்படி முஷப்பியா, இறைவன் இறங்கி வருகிறான் என்று நேரடியாக பொருள் செய்யறது யாரு? இறைவனுக்கு உருவம் கற்பிக்கக்கூடிய உருவ வணங்கிகள். யார் சொல்றாங்க? அல்லாஹ் இப்னு அஸ்கலானி. அப்ப என்சிலு ரப்புனா இறைவன் வானத்திற்கு இறங்கி வருகிறான் என்று நேரடியாக பொருள் கொடுத்து உண்மையிலேயே இறைவன் இறங்குகிறான் என்று சொன்னால் இறைவனுக்கு திசை கொடுக்கிறீர்கள், இறைவனுக்கு உருவம் கற்பிக்கிறீர்கள். இறைவனுக்கு உருவம் கற்பிக்கக்கூடியவர்களுக்கு என்ன பேரு? முஷப்பிஹா, உருவம் கற்பிப்பவர்கள். இது வழிகேடுலும். தஆலல்லாஹு அன் கௌலிஹிம், அந்நிய வார்த்தை பயன்படுத்துறாங்க. தஆலல்லாஹு அன் கௌலிஹிம், அல்லாஹ் இது போன்றவர்களுடைய சொற்களை விட்டும் தூய்மையானவன், உயர்ந்தவன். அடுத்து இன்னொன்று சொல்றாங்க, சில பேருடைய கொள்கைக்கு இந்த ஹதீஸ் முரணா இருக்குது. சில பேருடைய கொள்கைக்கு இந்த ஹதீஸ் முரணாக இருக்கிறது. எனவே ஒமின்ஹும் மன் அன்கர சிஹத்தல் அஹாதீஸ், இந்த ஹதீஸ் சஹீஹ் என்பதை சில பேர் மறுக்கிறாங்க. ஏன்னா அவங்க கொள்கைக்கு முரண்படுதான். எனவே இந்த ஹதீஸ் சஹீஹ் என்பதை சில பேர் மறுக்கிறாங்க. அவங்க யாரு தெரியுமா? ஒஹும் அல் ஹவாரிஜு வல் முஅத்தஸிலா, ஹாரிஜி என்கிற கூட்டமும் முஅத்தஸிலா என்கிற வழிகட்ட கூட்டமும் இந்த ஹதீஸை மறுக்கின்றார்கள். ஆனால் ஒமின்ஹும் மன் அஜ்ராஹு, இன்னும் சில அறிஞர்கள் இருக்கிறார்கள், சில மக்கள் இருக்கிறார்கள், அவர்கள் இந்த ஹதீஸை மறுக்கல. இந்த முஃமினன் பிஹி, இந்த ஹதீஸை நம்புகிறார்கள். எந்த அடிப்படையில் நம்புகிறார்கள்? முனஸ்ஸிஹன் அல்லாஹ் தஆலா மினல் கைஃபியத்தி வத் தஸ்பீஹ், அல்லாஹ்வுக்கு கைஃபியத் கொடுக்காமல், கைஃப கொடுக்காம, அல்லாஹ்வுக்கு தஸ்பீஹ் ஓமை கொடுக்காம இந்த இந்த ஹதீஸை நம்புகிறார்கள். இது யார் சொல்றா? அல்லாஹ் இப்னு ஹஜர் அஸ்கலானி சொல்றாங்க, வஹும் ஜும்ஹூர் ஸலஃப். இந்த மாதிரி இறைவனுக்கு உருவம் கற்பிக்காமல், கைஃப் என்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தாமல், இறைவனை இன்னொரு படைப்பினத்தோடு ஒப்பிடாமல் இந்த ஹதீஸை யார் நம்புகிறார்களோ இவர்கள் தான் முன்னோர்களில் வாழ்ந்த நல்லடியார்கள். இவர்கள் ஒன்று ரெண்டு பேர் கிடையாது, ஜும்ஹூர் ஸலஃப். இவ்வளவு பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க இந்த கருத்துல. இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹ் இந்த கருத்தில் யாரெல்லாம் இருக்காங்க பதிவு செய்யறாங்க. யாரெல்லாம்? 4 இமாம்கள். யார் யாரு? இமாம் அபூ ஹனீஃபா, இமாம் மாலிக், இமாம் ஷாஃபிஈ, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல், 2 சுஃபியான். 2 சுஃபியான் மாமேத இருக்கிறாங்க. சுஃபியானை அவங்க அப்படி சொல்லுவாங்க. அதுல 1வது சுஃபியான் யாரு? சுஃபியானு தௌரி. ஹிஜ்ரி 161ல வஃபாத்தானவர், மாபெரும் அறிஞர் சுஃபியானு தௌரி. இன்னொரு சுஃபியான் இருக்கிறார், சுஃபியான் இப்னு உயைனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவங்க ஹிஜ்ரி 198ல வஃபாத்தானாங்க. மக்கால உள்ள மாபெரும் ஹதீஸ்களை வல்லுனர் இந்த சுஃபியான்களை சொல்றேன். இந்த 2 சுஃபியான்களும் 2 ஹம்மாத் என்கிற அறிஞர்கள். அந்த ஹம்மாத் ஹம்மாத் யாரு? ஹம்மாத் இப்னு சலமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. நான் சொல்றான்ல, சும்மா ஏதோ ரோட்ல போற ஆள் கிடையாது, சாதாரண ஆட்கள் கிடையாது, பெரும் பெரும் ஹதீஸ்களை வல்லுனர்கள். ஹம்மாத் இப்னு சலமா ரஹ்மத்துல்லாஹ் ஹிஜ்ரி 167ல வஃபாத்தானாங்க. இன்னொரு ஹம்மாத் இப்னு ஸைத் ரஹ்மத்துல்லாஹ் ஹிஜ்ரி 179ல வஃபாத்தானாங்க. மிக பெரும் ஹதீஸ்களை வல்லுனர்கள் இந்த 2 ஹம்மாதுகளும். அதே போல இமாம் அவுசாஇ ரஹ்மத்துல்லாஹ் ஹிஜ்ரி 157ல வஃபாத்தானாங்க. அவங்களுக்கு பட்ட பேரே ஷைഖுல் இஸ்லாம், இஸ்லாத்திலேயே மாபெரும் அறிஞர். அவருக்கு பட்ட பேரே அதுதான். இமாம் அவுசாஇ ரஹ்மத்துல்லாஹ். இமாம் லைஸ் ரஹ்மத்துல்லாஹ் ஹிஜ்ரி 175ல வஃபாத்தான இமாம் லைஸ் ரஹ்மத்துல்லாஹ். இவர்கள் யாரு? இவங்களுக்கு பேரும் ஷைഖுல் இஸ்லாம், இஸ்லாத்துல மாபெரும் அறிஞர். இவங்க எல்லோருமே ஆரம்ப காலத்து அறிஞர்கள். எனக்கு கவனிங்க, சலஃபு சாலிஹீன்ல கட்டுப்பட்டவங்க. நான் சொல்றேன், அதனால தான் அவங்க வஃபாத்தான வருடத்தை சொல்றேன். வஃபாத்தான வருடத்தை ஏன் சொல்றேன்? ஹிஜ்ரி 175 100 சில்லறை சொல்றேன்ல, இது ஏன் சொல்றேன் அப்படின்னா இவங்க எல்லாம் சலஃபு சாலிஹீன்கள் கட்டுப்பட்டவங்க, முன்னோர்கள்ல கட்டுப்பட்டவங்க. இந்த அறிஞர்கள் எல்லோருமே ஹதீஸ்களை வல்லுனர்கள். இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? யன்சிலு ரப்புனா என்கிற ஹதீஸை நம்ப வேண்டும், அதை மறுக்க கூடாது. ஆனால் இறைவனுக்கு உருவம் கொடுத்து நம்பாதீங்க, இறைவனை படைப்பினத்தோடு ஒப்பிட்டு என்ன செய்யாதீங்க, நம்பாதீங்க என்கிற கருத்தில் இத்தனை அறிஞர்கள் இருப்பதாக இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹ் அல் அஸ்மா வ சிஃபாத் என்கிற நூல்ல சொன்னதாக அதை இப்னு ஹஜர் அஸ்கலானி தனது நூல்ல கொண்டு வரார். அதுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இறைவனுக்கு என்ன செஞ்சிடாதீங்க, கைஃப், இறைவன் எப்படி இருக்கிறான், இறைவன் எப்படி இறங்குவான், இறைவன் எப்படி பார்ப்பான், இந்த மாதிரி கேள்வி கேட்டா இறைவனுக்கு உருவ கற்பிக்கிறது. அதனால தான் இமாம் பகவி ரஹ்மத்துல்லாஹ் எவ்வளவு ஹதீஸ்கள் வல்லுனர். இமாம் பகவி ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க, வல் முகையிஃபு முஷப்பிஹுன் அப்படின்னு சொல்றாங்க. இறைவனுக்கு கைஃபை வழங்குபவன், இறைவன் எப்படி இறங்குறான், இறைவன் எப்படி பார்க்கறான், இந்த மாதிரி கைஃப்னா எப்படி
இதே மாதிரி இறைவனுக்கு கைஃபியத்தை கொடுப்பவன் முஷப்பிஹுன். அவன் யாரு? முஷப்பிஹ். முஷப்பிஹ்னா யாரு? உருவம் கற்பிக்கக்கூடியவன், வழிகேடன் என்று இமாம் பகவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்ன செய்தி. இமாம் காதி இயால் ரஹ்மத்துல்லாஹி யாரு? காதி இயால் ரஹ்மத்துல்லாஹ் மாபெரும் ஹதீஸ்களை வல்லுனர். அவங்க சொல்றாங்க, அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் சத்தியத்தில் நிலைத்திருக்கக்கூடிய எல்லா அறிஞர்களும் இத்தஃபகு அலா தஹ்ரீமி தக்ஈஃபி வத் தஷ்கீலி, இறைவனுக்கு கைஃபியத்து கொடுப்பதற்கும் இறைவனுக்கு ஒரு வடிவம் கொடுப்பதும் ஹராம் என்கிற கருத்தில் யார் இருக்கிறாங்க? அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தை சார்ந்த ஹதீஸுகளை வல்லுநர்கள், மாபெரும் அறிஞர்கள், முன்னோர்கள், சலஃபு சாலிஹீன்கள் எல்லோரும் இந்த கருத்தில் தான் இருக்கிறார்கள். அதனாலதான் அல்லாம இப்னு அஸாக்கிர், நான் எல்லோருமே ஹதீஸ்களை வல்லுநர் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு வந்தவங்க ஃபுல்லா ஹதீஸ்களை வல்லுநர் கிடையாது. இன்னைக்கு உருவத்தை கற்பித்து இந்த சமூகத்தை முஷப்பிஹாவாக முஜஸ்ஸிமாக மாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய வழிகேடர்கள் முழுக்க முழுக்க ஹதீஸுக்கு சம்பந்தம் இல்லாதவங்க. நான் சொல்லக்கூடியவங்க ஹதீஸுக்காக வாழ்க்கை அர்ப்பணித்தவர்கள், மார்க்கத்திற்காக வாழ்க்கை அர்ப்பணித்தவர்கள். அல்லாம இப்னு அஸாக்கிர் ரஹ்மத்துல்லாஹ் தப்யீனு கிذிபில் முஃப்தரி அப்படி ஒரு நூல் எழுதியிருக்கிறார். யாரு? இப்னு அஸாக்கிர் ரஹ்மத்துல்லாஹ் தப்யீனு கிذிபில் முஃப்தரி அப்படி ஒரு ஹதீஸ், ஒரு நூல். அந்த நூல்ல சொல்றாங்க, காலத்தில் ஹஸபியா வல் முஷப்பிஹா, ஹஸபியா என்கிற வழிகட்ட கூட்டமும் முஷப்பிஹா என்கிற வழிகட்ட கூட்டமும் இவங்க அல்லாஹ்வுக்கு உருவம் கற்பிக்கிறவங்க. இவர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க தெரியுமா? இன்னல்லாஹ சுப்ஹானஹு வ தஆலா யுரா முகையஃபன் மஹ்தூதன் கஸாயிலில் மர்இயா, அல்லாஹ் தஆலா அவனை எப்படி பார்ப்பாங்க நாளைக்கு மறுமையில எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னா, அவனுக்கு ஒரு கைஃபியத் உள்ள நிலையில பார்ப்பாங்க. அல்லாஹ் தஆலாவுக்கு ஒரு ஹத்து, ஒரு எல்லை இருக்கும். பொதுவா நினைக்கங்க, உருவம் வந்துட்டு எல்லை வந்துருங்க. உருவம் வந்து என்ன வந்துடும்? ஒரு எல்லை வந்துருமா இல்லையா? இப்ப என் உருவத்தை எடுத்துக்கங்க, எனக்கு இங்க இருந்து ஆரம்பிச்சு இங்க வரைக்கும் எல்லை வந்துட்டு, எனக்கு தலை உச்சத்துல ஆரம்பிச்சு கால் பாதம் வரைக்கும் எனக்கு ஒரு எல்லை வந்துட்டா இல்லையா? இதுதான் இல்லை. இது அரபில மஹ்தூதுன்னு சொல்லுவாங்க. மஹ்தூதுனா எல்லைக்குள் உட்படுத்தப்பட்டவர்கள். சொல்ல புரிஞ்சா? அப்ப முஷப்பிஹா என்கிற கூட்டமும் ஹஸபியா என்கிற வழிகட்ட கூட்டமும் எப்படி சொல்றாங்க? இறைவனை மறுமையில எப்படி பார்ப்பாங்களா? உருவம் உள்ள நிலையில பார்ப்பாங்களா அவன் சொல்றான். அதே நேரத்தில் முஅத்தஸிலா என்கிற கூட்டமும் ஜஹ்மியா என்கிற வழிகட்ட கூட்டமும் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ சுப்ஹானஹு தஆலா லா யுரா பி ஹால் மினல் அஹ்வால், இறைவனை யார் கியாமத்தால பார்க்க முடியாது. இவன் முஅத்தஸிலாவும் முஷப்பிஹாவும் கூட இருக்குது. அதாவது முஅத்தஸிலாவும் ஜஹ்மியாவும் அவன் என்ன சொல்றாங்க? இறைவனுக்கு உருவம் இல்லை. நம்ம சொல்ற போல தான் இருக்கிறான். நம்ம உருவம் இல்லைன்னு தானே சொல்றோம், அவனும் உருவம் இல்லைன்னு தான் சொல்றான். ஆனா என்ன வித்தியாசம் கேட்டா, இந்த முஅத்தஸிலா என்கிற கூட்டமும் ஜஹ்மியா என்கிற கூட்டம் இறைவனுக்கு உருவம் இல்லை தானே, எனவே அவனை பார்க்க முடியாது அப்படின்னு அவன் போயிட்டான். அதைத்தான் அல்லாம இப்னு அஸாக்கிர் சொன்னாங்க. அபுல் ஹசன் அஷ்அரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மாபெரும் அஹ்லு சுன்னாவின் மேதை அபுல் ஹசன் அஷ்அரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பார்த்தாங்க, பாவிகளா, ஒருத்தன் உருவம் கொடுத்து கொண்டு பார்க்க முடியுங்கிறான், இன்னொருத்தன் உருவம் இல்லைன்னு சரியா சொல்றான். ஆனா நாளைக்கு பார்க்க முடியாதுங்கிறான். மறுமையில் அல்லாஹ் பார்க்க முடியுமா முடியாதா? மறுமையில் அல்லாஹ் பார்க்க முடியும், இவன் பார்க்க முடியாதுன்னு சொல்றான். அப்ப சத்திய கொள்கை என்ன? அத அல்லாம அபுல் ஹசன் அஷ்அரி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்களா, நாம் அல்லாஹ்வை பார்ப்போம், யுரா மின் கைரி ஹுலூலின் வலா ஹுதூதின் வலா தக்யீஃபின், இறைவனை ஹத்து இல்லாமல், ஒரு எல்லை இல்லாமல், இறைவனுக்கு ஒரு கைஃபியத் இல்லாமல், இறைவனுக்கு ஒரு உருவம் இல்லாமல் நாளைக்கு இறைவனை எல்லோரும் பார்ப்போம். யார் சொன்னா? இமாம் அபூல் ஹசன் அஷ்அரி ரஹ்மத்துல்லாஹ். இறைவனுக்கு உருவம் கிடையாது, இறைவனுக்கு எல்லை கிடையாது. அத்தகைய இறைவனை நாளைக்கு மறுமையில நாம் பார்ப்போம். இதுதான் சத்திய கொள்கை. இந்த கருத்தை யார் பதிவு செய்யறா? அல்லாம இப்னு அஸாக்கிர் ரஹ்மத்துல்லாஹ் மாபெரும் ஹதீஸ்களை வல்லுனர் தப்யீனு கிذிபில் முஃப்தரி என்கிற நூல்ல பதிவு செய்யறாங்க. இன்னொன்னு நான் சொல்லிடுறேன், இறைவன் உருவமற்றவன் அப்படின்னு நம்ம சொன்ன உடனே சில வழிகேடர்கள், பொதுவா நம்ம ஊர்லயே ஒரு வஹாபியான ஒரு கேள்வி கேட்டாங்க, இறைவன் உருவமற்றவன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஊர்ல உள்ள ஒரு வஹாபியான கேள்வி கேட்டார். என்ன கேட்டார்னா, இறைவன் உருவமற்றவன் சொல்றீங்கல்ல, நாளைக்கு மறுமையில உருவம் இல்லாதவனை எப்படி பார்ப்பீங்க? இந்த கேள்வி வெளிப்படை பார்த்தா நல்லா தானே இருக்கு. உருவம் இல்லைன்னு சொன்னா நாளைக்கு மறுமையில இறைவனை பார்க்க முடியுமா முடியாதா? நம்ம கொள்கை என்ன? பார்க்க முடியும். இறைவனுக்கு உருவம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, உருவம் இல்லாதவனை எப்படி பார்ப்பீங்க அப்படின்னு ஒரு கேள்வி. அப்படி கேள்வி அப்ப நம்ம சொன்னோம், அதாவது இது அறியாமையில் வரக்கூடிய கேள்விதான். அப்ப நம்ம சொன்னோம், சரிப்பா, இந்த உலகத்துல எது பேசும்? நம்ம உடம்பு இருக்கலாங்க, இந்த உடம்புல எது பேசும்? வாய் பேசும், இதுதானே? இந்த கை பேசுமா? கால் பேசுமா? நம்மளுடைய தோல் இருக்குது இல்லை, தோல் பேசுமா? பேசாது தானே? நாளைக்கு மறுமையில இந்த கை பேசும், இந்த கால் பேசும், நம் தோல் பேசும்.
சூரத்தில் யாசின் எல்லாத்துக்கும் மனப்பாடம் தானே. அல்-யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். குர்ஆன் அல்லாஹ் சொல்றானே இல்லையா? என்ன அர்த்தம்? அல்-யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம், நாளைக்கு மறுமை நாள்ல அல்லாஹ் வாய்க்கு சீல் வச்சிருவான், பூட்டு போட்டுருவான். எது பேசும்? வ துகல்லிமுனா ஐதீஹிம், அவருடைய கரம் பேசும். வ தஷ்ஹது அர்ஜுலுஹும், அவருடைய கால்கள் அவனுக்கு எதிராக சாட்சி சொல்லும், பேசும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே இல்லையா? அப்போ கை இந்த உலகத்துல பேசாது தானே, நம்ம கால் பேசாது தானே. நாளைக்கு மறுமையில் இந்த கை பேசும், கால் பேசும் அல்லாஹ் சொல்றானே. எப்படி பேசும்? எப்படி பேசும்? கேள்வி கேட்டோம், அப்படி முடிக்கிறாங்க. அடுத்து கேட்டேன், வகாலூலி ஜுலூதிஹிம் லிம ஷஹித்தும் அலைனா காலு அன்தகல்லாஹு அல்லதி அன்தக குல்ல ஷை. நாளைக்கு மறுமையில நம்ம தோல் நமக்கு எதிராக பேசுமா? அல்லாஹ்ட்ட சாட்சி சொல்லுவோம். அப்ப மனுஷன் கேட்பானா, வகாலூலி ஜுலூதிஹிம் லிம ஷஹித்தும் அலைனா. மனுஷன் தன் தோல்கிட்ட கேட்பான், எப்படி எங்களுக்கு எதிராக நீ சாட்சி சொல்றீங்க? உடனே அந்த தோல் சொல்லுமா, அன்தகல்லாஹு அல்லதி அன்தக குல்ல ஷை, அனைத்தையும் பேச வைத்தவன் என்னையும் பேச வைத்தான். இது என்ன பெரிய ஆச்சரியம்? உலகத்துல வாய்க்கு பேச வைக்க ஆற்றல் கொடுத்தது யாரு? அல்லாஹ். மறுமையில என்ன பேச வச்சுட்டான்? இதுல என்ன ஆச்சரியம்? யார் கேட்குமா? தோல் கேட்குமா? நம்மள்ட்ட கேட்குமா? அதான் நம்ம அவன் இந்த வாய் இந்த வசனத்துல அவன் சொல்றேன் சொல்லிட்டு சொன்னேன். அப்போ இந்த உலகத்துல உருவம் இல்லாத ஒன்றை பார்க்கறதுக்கு நமக்கு என்ன செய்யல? இந்த கண்ணுக்கு சக்தி தரல. உருவம் உள்ளதை பார்க்கறதுக்கு நமக்கு என்ன கொடுத்துட்டான்? இறைவன் சக்தியை தந்துட்டான். இந்த கண்ணுக்கு நாளைக்கு மறுமையில அவனை பார்ப்பதற்கு யார் சக்தி தருவா? அல்லாஹ் தர. முடிச்சுட்டு போனீர்தானே, இல்லைன்னா உனக்கு என்ன கேள்வி கேட்கிறேன். இது நான் சும்மா கேட்கல. இன்னொரு ஹதீஸ் புகார்ல ஒரு ஹதீஸே வருதுங்க, புகாரில. அதாவது அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு ஆயத்துல என்ன சொல்றாங்கன்னா, அல்லதீன யுஹஷரூன அலா உஜூஹிஹிம் இலா ஜஹன்னம். ஒரு ஆயத்து அப்படிதான். என்ன தெரியுமா? நாளைக்கு மறுமையிலே காபிர்களை அவர்களுடைய முகங்களால் இழுத்து செல்லப்படும். இப்படியே குர்ஆன்ல வருது, அல்லதீன யுஹஷரூன அலா உஜூஹிஹிம் இலா ஜஹன்னம். நாளைக்கு மறுமையிலே காபிர்களை அவருடைய முகங்களால் இழுத்து செல்லப்படும் அப்படின்னு வருது. இந்த வசனம் இறங்கும் பொழுது சஹாபாக்கள் நபியிடத்துல முகங்களால் இழுத்து செல்லப்படும் அப்படின்னா என்ன? முகத்தால் நடக்கிறது. நம்ம காலால நடக்கிற மாதிரி இழுத்து செல்லும், காலால தானே போறோம். முகத்தால் இழுத்து செல்லப்படும் முகத்தால் நடக்கிறது. அப்ப இந்த வசனம் இறங்கும் போது சஹாபாக்கள் நபியிடத்துல கேட்டாங்களா, யா நபியல்லாஹ் யுஹ்ஷருல் காஃபிரு அலா வஜ்ஹிஹி யௌமல் கியாமா. அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நாளைக்கு மறுமையிலே ஒரு காஃபிர் கியாமத் நாளிலே முகங்களால் எப்படி இழுத்து செல்லப்படுவார்? எப்படி முகத்தால் நடக்க முடியும்? அப்படி ஒரு கேள்வி எழுப்பிய பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, அலைஸல்லதி அம்ஷாஹு அலா ரிஜலைனி ஃபித் துன்யா காதிரன் அலா அன் யும்ஷியஹு அலா வஜ்ஹிஹி யௌமல் கியாமா. இந்த உலகத்திலே இந்த இரண்டு கால்களுக்கு நடக்க வைப்பதற்கு சக்தி பெற்ற இறைவன், சக்தி உள்ள இறைவன், நாளைக்கு மறுமையில இந்த முகத்தால் நடப்பதற்கு அவனுக்கு சக்தி கொடுக்க முடியாதா? இந்த உலகத்தில் காலால் நம்ம நடக்கிறோமா இல்லையா? அதுக்கு சக்தி தந்தது யாரு? அல்லாஹ். நாளைக்கு மறுமையில் அந்த இறைவன் இந்த முகத்தில் நடப்பதற்கு சக்தி தருவானா மாட்டானா அப்படின்னு சலசத்திர கேள்வி கேட்டாங்க. இந்த ஹதீஸை யார் அறிவிக்கிறா? அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி. அனஸ் இப்னு மாலிக் கிட்ட இருந்து யார் அறிவிக்கிறாங்க? அந்த சஹாபியிடமிருந்து கத்தாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அனஸ் ரலியல்லாஹு மாணவர் கத்தாதா ரஹ்மத்துல்லாஹி அந்த ஹதீஸ் அறிவிச்சு சொன்னாங்களா, பலா வ இஸ்ஸத்தி ரப்பினா, என்னுடைய ரப்பினுடைய மகத்துவத்தின் மீது ஆணையாக சொல்கிறேன், ஆம் இறைவனுக்கு அந்த சக்தி உண்டு. இந்த உலகத்தில் கால்களுக்கு நடக்க வைப்பதற்கு ஆற்றல் தந்த இறைவனுக்கு நாளைக்கு மறுமையிலே நம் முகத்திற்கு நடக்க வைப்பதற்கு என்ன முடியும்? அவனுக்கு முடியும், சக்தி இருக்க முடியும். ரப்பினுடைய இஸ்ஸத்தின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், ரப்பினுடைய மகத்துவத்தின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன் என்று இமாம் கத்தாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த ஹதீஸுக்கு முடிக்கும் போது சொன்னாங்க. அதனால தான் நம்ம சொல்றோம், அதாவது பெரும் பெரும் ஹதீஸுகளை வல்லுநர்கள் எல்லோருமே இறைவன் உருவமற்றவர். இமாம் கத்தாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் கத்தாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் தாரகுத்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற பெரும் பெரும் ஹதீஸுகளை வல்லுநர்கள் எல்லோருமே இந்த கருத்தை நமக்கு தெளிவுபடுத்துறாங்க. அதனால நம்ம தெளிவா நம்ம குறிப்பிடுறோம், இறைவனை நம்ம எப்படி நம்பணும்? உருவமற்றவன் அல்ல கவனி. அதனால தான் இமாம் நஸபி ரஹ்மத்துல்லாஹ் மாபெரும் அறிஞர், அவங்க இறைவனை பத்தி சொல்லும்போது சொல்லுவாங்க, இறைவன் ஒலா மஹதூத், அவன் எல்லைக்கு உட்பட்டவன் அல்ல. ஒலா முஸவ்வர், அவன் ஒரு உருவம் உடையவன் அல்ல. அதே போல ஒலா யூசப் பில் கைஃபியத், கைஃபியத்தை இறைவனுக்கு சொல்லக்கூடாது. இறைவன் எப்படி, அவன் எப்படி இருக்கிறான்,
அவன் எப்படி இறங்குவான்? இந்த மாதிரி கைஃபியத் என்கிற வார்த்தை இறைவன் விஷயத்தில் என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. உலா எத்தமக்கனு ஃபீ மக்கான், இறைவன் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருக்கிறான் என்று என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. உலா எஜ்ரி அலைஹி ஜமான், இறைவன் மீது காலங்கள் நடக்காது. காலங்கள் யாருக்குங்க வரும்? படைப்பினத்துக்கு தான். இப்ப நம்ம பிறந்தோம் என்ன வருது, இந்த தேதியில இவர் பிறந்தார், காலம் வருதா இல்லையா? மனிதன் இறந்து போறான், இறந்து போகும்போது என்ன வருது, இருக்கும் காலத்தோடு தொடர்புடையதா இருக்கும். இறைவன் காலத்திற்கு அப்பாற்பட்டவன். என் காலத்தை படைச்சது யாரு? அல்லாஹ். அப்ப அவனை ஒரு காலத்துக்குள்ள அடக்க முடியுமா? காலத்தை படைத்ததே இறைவன் அப்படிங்கும் போது அவனை ஒரு காலத்திற்குள் அடக்க முடியுமா? அடக்க முடியாது. அதனாலதான் ஹதீஸ்களை வல்லுநர்கள் சொல்லுவாங்க, முஹத்திஸீன்கள் மார்க்க சட்ட வல்லுநர்கள் எல்லோருமே சொல்லுவாங்க, இறைவன் காலத்திற்கு அப்பாற்பட்டவன். அதே போல இறைவன் இடத்திற்கு அப்பாற்பட்டவன், இடத்திற்கு அப்பாற்பட்டவன், உருவத்திற்கு அப்பாற்பட்டவன், உருவத்திற்கு எதுவெல்லாம் அவசியமோ அது அனைத்திற்கும் அப்பாற்பட்டவன், தூய்மையானவன். ஒரு விஷயத்தை நான் தெளிவா சொல்றேன். அதாவது நம்ம வந்து எந்த கொள்கையை பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, புதிதாக இன்று தோன்றிய கொள்கையை பேசல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த கொள்கையை விட்டு சென்றார்களோ, அந்த கொள்கையை கடைபிடித்து முன்னோர்கள் சலஃபு சாலிஹீன்கள் வாழ்ந்தார்களோ, சஹாபா பெருமக்கள் வாழ்ந்தார்களோ, அந்த கொள்கையை உங்களிடத்துல பதிவு செய்யணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கைருன் நாசி கர்னி, மக்களில் சேர்ந்தவர்கள் யாரு? என்னுடைய காலத்தில் உள்ளவங்க. அதற்கு பிறகு சும்மல்லதீன யலூனஹும், அதற்கு அடுத்த காலத்தில் உள்ளவங்க. அதற்கு பிறகு சும்மல்லதீன யலூனஹும், அதை அடுத்து வரக்கூடிய காலத்தில் உள்ளவங்க. இது யாரை குறிக்கும்? மக்கள்ல சிறந்தவங்க என் காலத்தில் உள்ளவங்க யாரு? சஹாபி. அடுத்து அதற்கு அடுத்து வரக்கூடியவங்க யாரு? தாபீன்கள், அதாவது சஹாபாக்கள் காலத்தில் வாழ்றவங்க. அதற்கு அடுத்து வரக்கூடியவங்க யாரு? தபகு தாபீன்கள், அதாவது தாபீன்கள் காலகட்டத்தில் வாழ்றவங்க. இந்த 3 பேர். இதனை பிரபலமா விளக்கி வச்சிருக்கிறோம். இதுக்கு இந்த விளக்கம் உண்டு. இன்னொரு விளக்கம் என்ன தெரியுமா? கைருன் நாசி கர்னி என்ற வார்த்தைகள், கர்ன் அரபியில் என்னது? கர்ன். கர்ன் என்ன தெரியுமா? கர்னுக்கு பல அர்த்தம் இருக்கு. அதுல இன்னொரு அர்த்தம் என்ன கேட்டா, 100 ஆண்டு. ஒரு கர்ன் என்பது என்ன? மிஅத்து சனா, 100 ஆண்டு. அப்படி ஒரு விளக்கம் இருக்குது. அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? கைருன் நாசி கர்னி, அப்புறம் தும்மல்லதீன யலூனஹும், அப்புறம் தும்மல்லதீன யலூனஹும். அப்ப எத்தனை நூற்றாண்டு? 3 நூற்றாண்டுகள். அதாவது ஏறத்தாழ 300 ஆண்டு. 3 நூற்றாண்டுகள்ல உள்ள மக்கள் தான் சிறந்தவர். சொல்ல புரியுது உங்களுக்கு? ஏன்னா ஒரு கர்ன் என்பது 100 ஆண்டு. இதை நான் சும்மா சொல்லல, இதுக்கு ஹதீஸ் சான்று இருக்குது. ஹாக்கிம் போன்ற நூல்ல, இமாம் தபரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தனது நூல்ல, இமாம் ஹாரிஸ் ரஹ்மத்துல்லாஹி முஸ்னதுல் ஹாரிஸ் என்ற தனது நூல்ல ஒரு சம்பவத்தை பதிவு செய்யறாங்க. என்ன சம்பவம்னா, அப்துல்லாஹ் இப்னு புஸ்ர் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற சஹாபி, அப்துல்லாஹ் இப்னு புஸ்ர் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற சஹாபி, அந்த சஹாபி என்ன சொல்றாங்கன்னா, ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் தலையில கை வச்சாங்க. கை வச்சுட்டு சொன்னாங்க, யஈஷு ஹாதல் குலாம் கர்னன், யஈஷு ஹாதல் குலாமு கர்னன், இந்த சிறுவர் ஒரு கர்ணு உலகத்தில் வாழ்வார், ஒரு கர்ணு இந்த உலகத்தில் வாழ்வார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யார் சொல்றா? அப்துல்லாஹ் இப்னு புஸ்ர் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த ஹதீஸ் அறிவிக்கிற அறிவிப்பாளர் சொல்றாங்க, ஃபஆஷ மிஅத்த சனத்தன், அப்துல்லாஹ் இப்னு புஸ்ர் ரலியல்லாஹு அன்ஹு உலகத்தில் எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க? அந்த நபியினுடைய அந்த சொல்லுக்கு பிறகு 100 வருடம் வாழ்ந்தாங்க. அப்ப ஒரு கர்ண் என்பது எத்தனை ஆண்டு? 100 ஆண்டு. இந்த ஹதீஸ் ஹாக்கிம்ல வருது, தபரானி இமாம் அறிவிக்கிறாங்க, இமாம் ஹாரிஸ் ரஹ்மத்துல்லாஹி முஸ்னதுல் ஹாரிஸ் என்ற தனது நூல்ல அறிவிக்கிறாங்க. எனவே இந்த ஹதீஸினுடைய அடிப்படையில அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, ஒரு கர்ண் என்பது 100 ஆண்டு. சரிங்களா? அப்ப நபி அவர்கள் 3 கர்ணை பத்தி பேசுறாங்க. அப்ப எத்தனை ஆண்டு? 300, 3 நூற்றாண்டு. இந்த 3 நூற்றாண்டு உடையவர்களை பத்தி மாணவி ஸல்லல்லாஹு என்ன சொல்றாங்க? சிறந்தவர்கள். அதற்கு பிறகு வரக்கூடியவர்கள் பொய்யர்கள் வருவார்கள், போலிகள் வருவார்கள், ஏமாற்றுக்காரர்கள் வருவார்கள். ஸல்லல்லாஹு சொன்னாங்களா இல்லையா? அப்ப இதுல பொய்யர்களையும் ஏமாற்றுக்காரர்களையும் போலிகளையும் நாம் பின்பற்ற வேண்டுமா, அல்லது கைருன் நாஸ் மக்களில் சிறந்தவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சமூகத்தை சொன்னார்களோ அந்த சமூகத்தை நாம் பின்பற்ற வேண்டும்? நடுநிலையா அறிவுள்ளவங்க யோசிக்கலாம். யாரை பின்பற்றணும்? 3 நூற்றாண்டு. முதல் 3 நூற்றாண்டு. முதலாவது சஹாபா பெருமக்கள், அதுக்கு அடுத்து வரக்கூடியவர்கள், அதற்கு அடுத்து வரக்கூடியவர்கள். நான் இப்ப என்ன சொல்லணும்னா, இந்த முதல் நூற்றாண்டு சொல்றமா இல்லையா, அல்லாமா இப்னு அசாக்கிர் ரஹ்மத்துல்லாஹ் தபீனு கித்பில் முஃப்தரி என்ற தனது நூல்ல சொல்றாங்க, இந்த முதல் 3 நூற்றாண்டுகளில யாரெல்லாம் இடம் பெறுவார் கேட்டா, அபுல் ஹசன் அஷ்அரி ரஹ்மத்துல்லாஹ். எந்த நூற்றாண்டுல உள்ளவங்க? முதல் 3 நூற்றாண்டுல உள்ளவங்க.
அபு மன்சூர் மாத்துருதி ரஹ்மத்துல்லா எதுல உள்ளவங்க? முதல் 3 நூற்றாண்டுல, முதல் 3 கர்னு அதுல உள்ளவங்க. அதே போல அபூ ஜஅஃபர் தஹாவி ரஹ்மத்துல்லா, அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் மதரஸால அகீதத்துத் தஹாவி ஒரு நூல் போதிக்கப்படும். இமாம் தஹாவி ரஹ்மத்துல்லா எதுல கட்டுப்பட்டவங்க? முதல் 3 நூற்றாண்டுல கட்டுப்பட்டவங்க. இவங்க எல்லோருமே முதல் 3 நூற்றாண்டில் கட்டுப்பட்டவர்கள் என்பதை அல்லாமா இப்னு அஸாகிர் ரஹ்மத்துல்லாஹ் பதிவு செய்றாங்க. என்ன சொல்றேன்னா, இந்த முதல் 3 நூற்றாண்டுக்கு பிறகுதான் இந்த வஹாபிசமின் நுழைவு. வஹாபிசம் புரியுது உங்களுக்கு? இப்னு அப்துல் வஹாப் என்கிற ஆளு அவர் தோற்றுவித்த கொள்கைக்கு பேர் தான் வஹாபிசம், வஹாபியத். அந்த வஹாபிசம் எப்ப ஆரம்பிக்குது? முதல் 3 நூற்றாண்டுகளுக்கு பிறகுதான். அவங்க தான் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த உருவத்தை கற்பிக்கிறது. இஸ்லாத்துக்கு உள்ள முஸ்லிம்களுக்கு இடையில உருவத்தை கற்பிக்கிற அந்த கொள்கையை கொண்டு வந்தாங்க. ஆனா இவங்க காலத்துக்கு ஏற்ப ஒரு பேர் வச்சுக்குவாங்க தங்களுக்கு. இந்த வஹாபிகள் இருக்கிறாங்களே, முஸ்லிம்களுக்கு இடையில குழப்பத்தை உண்டாக்குறாங்களே, இவங்க காலத்திற்கு ஏற்ப ஒரு தலைப்பு ஒரு பேர் வச்சுக்குவாங்க. முதல் காலத்துல தனக்கு என்ன பேர் வச்சாங்க தெரியுமா? சலஃபி அப்படின்னு பேர் வச்சாங்க. சலஃப்னா யாரு? முன்னோர்கள். முன்னோர்கள்னா யாரு? முதல் 3 நூற்றாண்டுகள்ல வாழ்ந்தாங்கல்ல, அவங்களுக்கு சலஃப்னு பேரு. அவங்களுக்கு என்ன பேரு? சலஃப்னு பேரு. இந்த வஹாபிகள் இருக்கிறாங்க பாத்தீங்களா, இவங்க இஸ்லாத்துல கொள்கை குழப்பத்தை உண்டாக்குறாங்களே, மக்கள் எல்லோரும் தங்களை நல்லவன் நம்பணும். என்ன பேர் வைக்கா? ஒரு கூட்டம் சலஃபி. நாங்கெல்லாம் யாரு? சலஃபுகளை பின்பற்றுபவர்கள். முதல் 3 நூற்றாண்டில் உள்ளவர்களை பின்பற்றுபவர்கள் சலஃபி பேர் வச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு சில பேர் சலஃபின்னு தெரியுறாங்க. பாத்தீங்கன்னா அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் முதல் 3 நூற்றாண்டுகள் உள்ள வாழ்ந்த அறிஞர் பெருமக்கள் எல்லோருக்கும் மாறு செய்வாங்க. அவங்களுக்கு மாற்றமான கொள்கையில இருப்பாங்க. ஆனா இவங்க என்ன பேர் வைக்கிறாங்க? ஏன் அந்த பேர் வைக்கிறாங்க? இவங்க எல்லாம் ஹைருன் நாஸ், மக்களை பின்பற்றாங்கப்பா, நல்லதுதான் சொல்லுவாங்க. அப்படி மக்கள் ஏமாறணுமா இல்லையா? சரி, இன்னொரு கூட்டம் வந்துச்சு, அவன் வஹாபி தான். என்ன பேர் வச்சுக்கிட்டான்? அஹ்லு தௌஹீத். எனக்கு என்ன பேரு? தௌஹீத்வாதி. நாங்க தான் தௌஹீத சொல்றோம் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க பேரை தான் மாத்திக்கிட்டாங்க. எல்லோருக்கும் கொள்கை ஒண்ணுதான். நான் என்ன ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், இறைவனுக்கு உருவம் கற்பிச்சிட்டாலே அவன் தௌஹீத் இல்ல. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் காஃபிர்னு சொல்றாங்க. ஓபனா தெளிவா இறைவனுக்கு உருவம் கற்பிச்சிட்டா அவன் யாரு? காஃபிர். பக்கா காஃபிராக இருந்து கொண்டு தனக்கு என்ன பேர் வைக்கிறாங்க? தௌஹீத்வாதி. அப்ப தௌஹீத்வாதின்னு பேர் வச்சுட்டா அவங்க சொல்றதெல்லாம் தௌஹீதத்தான் சொல்லுவாங்க. நம்ம மக்கள் ஏமாத்தலாம்ல. அவங்க எல்லோருமே வஹாபிகள் தான். வஹாபிகள்ல ஒரு கூட்டம் தனக்கு சலஃபின்னு பேர் வச்சு எடுக்கிறாங்க. இன்னொரு கூட்டம் தனக்கு என்ன பேர் வைக்கிறாங்க? அஹ்லு தௌஹீத், தௌஹீத்வாதி, ஏகத்துவவாதி என்று பேர் வச்சு எடுக்கிறாங்க. ஆனா நாம் யாரை பின்பற்ற வேண்டும்? நல்ல கவனிங்க. சலஃபின் பேர் வச்சுக்கிட்டு கொள்கை கெட்டு போனவங்களை பின்பற்ற கூடாது. அஹ்லு தௌஹீத்னு பேர் வச்சுக்கிட்டு ஷரியத்துக்கு எதிரான ஒரு கொள்கையை புகுத்துறாங்களே, அவங்களை பின்பற்ற கூடாது. உண்மையிலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை பின்பற்ற சொன்னாங்களோ அவங்களை பின்பற்றலாம். உண்மையிலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை பின்பற்ற சொன்னாங்க? சொல்லுங்களேன். முதல் 3 நூற்றாண்டில் உள்ளவங்களை பின்பற்ற சொன்னாங்க. நிறைய ஹதீஸ் சான்றா இருக்குது. அலைக்கும் பில் ஜமாஅ, நீங்கள் ஜமாஅத்தை அவசியமாக்கிக் கொள்ளுங்கள். நீங்க யாரை பற்றி பிடிக்கணும்? நான் சொல்லுகிற ஜமாத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற ஜமாத் யாரு? சஹாபா பெருமக்கள். முதல் 3 நூற்றாண்டில் உள்ளவங்க. ஒய்யாக்கும் வல் ஃபுர்கத, அந்த ஜமாத்தை விட்டு விலகுவதை விட்டு உங்களை எச்சரிக்கிறேன். அந்த ஜமாத்தை விட்டு விலகிறாதீங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு முதல் 3 நூற்றாண்டில் உள்ளவங்களை என்ன செய்ய சொல்றாங்க? பற்றி பிடிக்க சொல்றாங்க. அவங்களை விட்டு விலகிறாதீங்கன்னு சொல்றாங்க. இன்னொரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு சொல்றாங்க, வ இன்ன ஹாதிஹில் மில்லா சதஃப்தரிகு அலா 73 ஃபிர்கா. இந்த மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறதே, இந்த மார்க்கத்துல 73 கூட்டம் தோன்றும். 72 கூட்டம் நரகத்துக்கு போகும், ஒரே கூட்டம் தான் சொர்க்கத்துக்கு போகும். ஒஹி அல் ஜமாஅ, அது யாரு? நான் சொல்லுகிற ஜமாஅத். அந்த ஜமாஅத் அது யாரு? சஹாபாக்கள் எந்த வழியில் இருக்கிறார்களோ அந்த ஜமாஅத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஜமாஅத்தை உருவாக்கினார்களோ அந்த ஜமாஅத். எந்த ஜமாஅத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்த சமூகம் என்று சொன்னார்களோ, கைருன் நாசி கருணை என்று சொன்னார்களே, சிறந்த சமூகம் என்று சொன்னார்களோ அந்த ஜமாஅத். அப்ப அந்த ஜமாஅத் எந்த கொள்கையில இருக்கு என்பதை மக்கள்கிட்ட தெளிவுபடுத்திட்டா, புதுசா ஒரு ஆள் வந்துகிட்டு நான் தான் சலஃபி சொல்லி ஏமாத்த முடியுமா? புதுசா ஒருத்தர் வந்துகிட்டு நான் தான் அஹ்லு தௌஹீத், தௌஹீத்வாதி சொல்லி ஏமாத்த முடியுமா? ஏமாத்த முடியாது. அதுக்காகத்தான் நான் தெளிவா சொல்றேன். நான் போன வாரமே சொன்னேன், எந்தெந்த சஹாபா பெருமக்கள், எந்தெந்த இமாம்கள், எந்தெந்த ஹதீஸுகளை வல்லுநர்கள் இறைவன் உருவமற்றவன் கொள்கையை தெளிவா சொன்னாங்க. அது நமக்கு கட்டாயம் தெரிஞ்ச இந்த காலத்துல அவசியம். அதுல முதலாவதா நம்ம பார்க்கிறதா இருந்தா சஹாபிகள் வருவோமே.
அல்லாம இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு பெரிய சஹாபி, எல்லோருக்கும் பிரபலமான சஹாபி தானே. குர்ஆனின் விரிவுரையாளர், ரயீசுல் முஃபஸ்ஸிரின், குர்ஆன் விரிவுரையாளர்களின் தலைவர். அந்த பேர் அவங்களுக்கு ஏன் வந்துச்சு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்யப்பட்டன, யா அல்லாஹ் அல்லிம்ஹு அல் கிதாப, இவருக்கு குர்ஆனுடைய விரிவுரை ஞானத்தை வழங்குவாயாக. சொன்னாங்க அல்லாஹும்ம அல்லிம்ஹு அத் தஅவீல, யா அல்லாஹ் இவருக்கு குர்ஆனுக்கு விளக்கம் அளிக்கிற ஞானத்தை வழங்குவாயாக. சொன்னாங்க இல்லையா? ஃபக்கிஹு ஃபித்தீன், யா அல்லாஹ் இவருக்கு மார்க்க விஷயத்திலே மார்க்க சட்ட நிபுணத்துவத்தை வழங்குவாயாக. ஸல்லல்லாஹு துஆ செஞ்சாங்க இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆவை பெற்ற மாபெரும் முஃபஸ்ஸிர் அல்லாம இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னு தெரியணுமா இல்லையா? இப்ப அவங்கள போய் நம்ம உருவமற்றவர் அப்படின்னு சொன்னனால காக்க சொல்ல முடியுமா? எந்த சஹாபியை நபி பின்பற்ற சொன்னா அவங்கள தான் பின்பற்றுறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபிக்கு அந்த கொள்கை போதிக்க தானே வந்தாங்க. ஷிர்க்ல மூழ்கி இருந்தவங்களுக்கு தௌஹீத போதிக்க வந்தாங்களா இல்லையா? அப்ப அந்த நபி அவர்களால் தௌஹீதை போதிக்கப்பட்ட, ஏகத்துவத்தை போதிக்கப்பட்ட, சத்திய கொள்கையை போதிக்கப்பட்ட அந்த சஹாபாக்கள் என்ன சொல்றாங்க? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட அவங்க காலகட்டத்தில் ஒரு ஆள் கேள்வி கேட்டாங்க. நான் சொல்றது ஹதீஸ் ஹாக்கிம்ல வருது, ஆதாரபூர்வமான ஹதீஸ் ஹாக்கிம்ல வருது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட ஒரு மனிதர் கேள்வி கேட்டாங்க ஒரு வசனம் குறித்து. யௌம யுக்ஷஃபு அன் சாக்கின், சூரத்துல் கலம் 42வது ஆயத்து. யௌம யுக்ஷஃபு அன் சாக்கின், சாக் அப்படின்னா அரபியில சாக்குனா என்ன சொல்லுவாங்க? கால். சாக்குனா என்ன? காலுக்கு சொல்லுவாங்க. யுக்ஷஃபு அப்படின்னா திறக்கப்படுறது அப்படின்னு அர்த்தம். யௌம யுக்ஷஃபு அன் சாக்குனா என்ன? அன்றைய தினத்திலே கால் திறந்து காட்டப்படும் அப்படின்னு அர்த்தம் வருது நேரடியாக பொருள் செஞ்சா. இப்போ இந்த இந்த வசனத்தை குறித்து கேள்வி கேட்க வந்தார்ல, அவர் என்ன பார்க்கிறாருன்னா, இறைவனுடைய கால் திறந்து காட்டப்படும் அந்த நாள் எப்படி பொருள் செய்ய முடியும்? அல்லாஹ்வுக்கு தான் உருவம் கிடையாது. அப்ப இந்த வசனத்திற்கு சாக்கு கால் அர்த்தம் வச்சு இறைவனுடைய கால் திறந்து காட்டப்படும் நாள் சொன்னா அர்த்தம் வைக்க முடியலையே. அப்ப இந்த வசனத்திற்கு எப்படி அர்த்தம் புரியுது அப்படின்னு சொல்லி அவர் என்ன செஞ்சாரா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேள்வி கேட்டாங்க, இந்த வசனத்திற்கு எப்படி பொருள் வழங்க? இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, இதா ஹஃபிய அலைக்கும் ஷையும் மினல் குர்ஆன், குர்ஆனிலே ஏதேனும் ஒரு இடத்துல உங்களுக்கு பொருள் புரியவில்லை என்றால், விளங்கவில்லை என்றால், ஃபபதூஹு ஃபி ஷி'r, அதை நீங்க எதுல போய் தேடுங்க? இலக்கியத்துல, கவிதையில போய் தேடுங்க. இதுக்கு என்ன வார்த்தையில பயன்படுத்துறாங்க என்று சொல்ல, கவிதையில போய் தேடுங்க, இலக்கியத்தில போய் தேடுங்க. அந்த இலக்கியத்துல அந்த சொல்ல எந்த அர்த்தத்துல பயன்படுத்துறாங்க தெரிஞ்சுட்டா நீங்க இந்த வசனத்துக்கு பொருள் செஞ்சிடலாம் அப்படி சொல்லிட்டு சொன்னாங்கன்னா, நானே ஒரு கவிதையை சொல்றேன், அந்த கவிதையில சாக்குன்னு ஒரு வார்த்தை இடம்பெறும், அந்த சாக்குக்கு என்ன அர்த்தமோ அதுதான் இந்த சாக்குக்கும். யார் சொன்னா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்களா? அம்மா சமிஅத்தும் கௌல ஷாயிர், ஒரு கவிஞருடைய, ஒரு புலவருடைய சொல்லை நீங்கள் கேள்விப்பட்டது இல்லையா? இஸ்பிர் அனாத் இன்னஹு ஷர்ருன் பாத் கத் சன்ன கௌமுக நர்பல் அனாத் வகாமத்தில் ஹர்பு பினாஅன் சாத். யார் வாசிக்கிறார்? அல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு. இந்த கவிதைக்கு என்ன பொருள் தெரியுமா? இஸ்பிர் அனாக், அனாக்கே, அனாக் அவர்களே நீங்கள் பொறுமையாக இருங்கள். இன்னஹு ஷர்ருன் பாக்கின், இது எப்பவுமே நடக்கிற கஷ்டமான சூழல் தான். இது என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த காலகட்டத்தில் அதிகமாக போர் நடந்துகிட்டே இருந்துச்சு, போர். அதனால அவருக்கு அனாக் என்பவருக்கு ஒரு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்போ சொன்னாங்களா அந்த கவியை பாடுறவர், அனாக் அவர்களே பொறுமையா இருங்க, இந்த கஷ்டம் எப்பவுமே நிலைத்திருக்கக்கூடிய கஷ்டம் தான். ஏன்? கது சன்ன கௌமுக தர்பல ஆனா, உங்கள் சமூகம் தான் இந்த மாதிரி தலையை வெட்டுறத நடைமுறைப்படுத்துச்சு. போர்னு வந்தாலே தலையை வெட்டுறது, கையை வெட்டுறது, காலை வெட்டுறதுங்கிற நடைமுறையை உங்க சமூகம் தான் நடைமுறைப்படுத்தியது. எனவே இது காலகாலமா நடந்துகிட்டு தான் இருக்கும். காமத்தில் ஹர்பு பினாஅன் சாக், இந்த யுத்தம் நம்மிடத்திலே சாக்கை கொண்டு நிற்கிறது. இந்த யுத்தம் நம்மிடத்திலே காலை கொண்டு நிற்கிறது. நேரடியாக போல் செய்யணும், காலை கொண்டு நிற்கிறது அப்படின்னு கவிதை வருது. இந்த கவிதையில இந்த சாக்குக்கு என்ன அர்த்தம் கொடுப்பீங்க? யுத்தத்திற்கு, யுத்தம் இருக்குல்ல, அதுக்கு உருவம் இருக்குதா? யுத்தம் என்பதுக்கு தனியா ஒரு உருவம் இருக்குதா? அது காலை கொண்டு நிற்கும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாத. அப்ப காமத்தில் ஹர்பு பினாஅன் சாக்குக்கு, இந்த சாக்குக்கு என்ன அர்த்தம் கொடுப்பீங்க? யார் கேட்கிறா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. யுத்தம் என்பதற்கு கால் கிடையாது, அதுக்கு உருவம் கிடையாது. யுத்தம் தன் காலால் நின்றது அப்படின்னு வரக்கூடிய இந்த கவிதைக்கு என்ன பொருள் சொன்னாங்களா? அதுக்கு கஷ்டம் அர்த்தம், கடுமை அப்படின்னு அர்த்தம். நான் வழங்குற மாதிரி சொல்றேன், ஊர் பாஷையில் சொல்றேன். அதாவது ஒரு சட்டை பயங்கரமா நடந்துச்சு, கலவரம் நடக்குது இல்லை. அப்போ நான் பேப்பர்ல நீங்க படிக்கலாம், கலவரம் அதன் கோர முகத்தை காட்டியது. கலவரம்
அதன் கோர முகத்தை காட்டியது, யுத்தம் தாண்டவம் ஆடியது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, யுத்தம் தாண்டவம் ஆடியது. இந்த கலவரம் அதன் கோர முகத்தை காட்டியது. கலவரத்துக்கு உருவம் இருக்குதா? அதுக்கு ஒரு முகம் இருக்குதா? அது முகத்தை அதை திறந்து காட்டுதா? அப்ப கலவரம் அதன் கோர முகத்தை காட்டியதுன்னு என்ன அர்த்தத்தில் நீங்க விளங்குவீங்க? கடுமையா கலவரம் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம விளங்குறோம். சரி, அதே மாதிரி யுத்தம் தாண்டவம் ஆடியது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடுதல் ஆடுதல் தாண்டவம் ஆடுதல் என்ன? பாஞ்சி பாஞ்சி ஆடுதல். இந்த பாஞ்சி பாஞ்சி ஆடுனா கால் வேணுமா இல்லையா? யுத்தம் தாண்டவம் ஆடியது என்பது எந்த அர்த்தத்தில் பயன்படுத்துறோம்? கடுமையா யுத்தம் நடந்திருக்கு, ஏன்னா கடுமையா யுத்தம் நடந்திருக்கு அந்த அர்த்தத்தில் தான் பயன்படுத்துறோம். சொல்ல புரியுது உங்களுக்கு? அதே மாதிரி காமத்தில் ஹர்பு பினா அன்சா, யுத்தம் அதன் காலை கொண்டு நிற்கிறது என்பதை எந்த அர்த்தத்தில் கலைஞர் பயன்படுத்தியிருக்கிறார்? கடுமையா யுத்தம் நடந்திருக்கு என்ற அர்த்தத்தை பயன்படுத்துறார். அந்த கவிதையில சாக் என்கிற சொல்லுக்கு கடுமை அர்த்தம் வருதா இல்லையா? அந்த அர்த்தத்தை வசனத்துக்கு கொடுங்க. இப்ப அர்த்தம் வச்சு பாருங்க. யௌம யுக்ஷஃபு அன் சாக், அன்றைய தினத்திலே கஷ்டம் அகற்றப்படும். அன்றைய தினத்திலே கஷ்டத்தை என்ன செய்யப்படும்? அகற்றப்படும். அதாவது நாளைக்கு மறுமையில கியாமத் நாள்ல மஹ்ஷர் மைதானத்துல பல பேர் நல்ல இருப்பான் கெட்டவன் இருப்பான் இல்லையா? கெட்டவனுக்கு கஷ்டமா இருக்குமா இல்லையா? நல்லவனுக்கு கஷ்டம் இருக்காது. நல்லவங்களுக்கு கஷ்டம் அகற்றப்படும். அதைத்தான் சொன்னாங்கன்னா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த வசனத்துக்கு அவங்களே விளக்கம் சொன்னாங்கன்னா, ஹாதா யௌமு கர்பின் வ ஷித்தத்தின், ஹாதா யௌமு கர்பின் வ ஷித்தத்தின், அந்த நாள் இருக்கிறதே அது மிக கஷ்டமான நாள், மிக கடுமையான நாள். அந்த கடுமையான நாள்ல எது அகற்றப்படும்? கஷ்டமும் கடுமையும் அகற்றப்படும். அப்படிதான் அது அர்த்தம் புரியணும். இந்த ஹதீஸ் எதுல வருது? ஹாக்கிம்ல வருது. ஆதாரபூர்வமான ஹதீஸ். நான் தெளிவா சொல்றேன். இறைவனுக்கு உருவம் இருக்குது என்கிற நம்பிக்கையில் யார் இருந்தால், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருந்திருந்தால், இறைவனுக்கு உருவம் உண்டு என்கிற கொள்கையை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தனது மாணவர்களுக்கு தன் காலத்தில் உள்ள மக்களுக்கு போதித்திருந்தால், யௌம யுக்ஷஃபு அன் சாக் என்பதற்கு என்ன அர்த்தம் வரும்? அல்லாஹ் தன் காலை திறந்து காட்டும் நாள். இது அர்த்தம் புரியுதா இல்லையா? இறைவனுக்கு உருவம் கொடுத்துறா, அது புரிய முடியும் தானே? இறைவனுக்கு உருவம் இருக்கு, அவன் காலை திறந்து காட்டுவான், புரியுதானே செய்யுது? இப்போ எனக்கு அந்த வசனத்துக்கு அர்த்தம் புரியல, எனக்கு விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு ஏன் கேட்டு வரணும்? அப்போ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்கள் எந்த கொள்கையை அவங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க? இறைவன் உருவமற்றவன், இறைவன் உருவமற்ற கொள்கையில் இருந்தானா யௌம யுக்ஷஃபு அன் சாக்கு அர்த்தம் புரியாம இருக்கும். இறைவனுக்கு தான் உருவம் இல்லையே, கால் திறந்து காட்டு, இறைவனின் கால் திறந்து காட்டப்படும் எப்படி அர்த்தம் வைக்கிறது? எப்ப இந்த கேள்வி வரும்? இறைவன் உருவமற்ற நம்பிக்கையில் இருந்தா தானே. சரி, இப்ப அவர் கேள்வி கேட்கிறார் இப்னு அப்பாஸ் கிட்ட போய், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இறைவனுக்கு உருவம் உண்டு என்கிற கொள்கையில் இருந்திருந்தா என்ன சொல்லணும்? இது எனக்கு அர்த்தம் புரியலங்கிற, இறைவனுக்கு உருவம் இருக்கா இல்லையா? இருக்கு. இறைவன் காலை திறந்து காட்டுவான், புரியுதா இல்லையா? இதை ஏன் கேட்கிறாரு? அப்படில கேட்கணும். அவங்க என்ன சொல்றாங்க? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த வசனத்திற்கு எப்படி அர்த்தம் வைக்கணும்? ஒரு கவிஞர் கவிதை பாடினாரா, அங்க சாக்கு வந்துச்சா, அங்க எப்படி அர்த்தம் இருக்கு? அந்த மாதிரி அர்த்தம் கொடுக்கும். இங்க என்ன அர்த்தம் கொடுத்துடக்கூடாது? காலுன்னு அர்த்தம் கொடுத்துடக்கூடாது. இங்க கடுமைன்னு அர்த்தம் கொடுக்கணும். ஏன் கால் அர்த்தம் கொடுக்க சொல்றாங்க? இறைவன் உருவமற்றவன், இறைவன் உருவம் இருந்துச்சுன்னா கால் சொல்லி போயிட்டே இருக்கலாமே. இறைவன் உருவமற்ற அடிப்படையில் இருந்தனால தான் அல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த வசனத்திற்கு விளக்கம் அளிக்கின்ற பொழுது என்ன கொடுக்குறாங்க? சாக் என்ற சொல்லுக்கு கால் அர்த்தம் கொடுத்துறாதீங்க, கடுமை கஷ்டம் என்கிற அர்த்தத்தை என்ன செய்யுங்க, அந்த வார்த்தைக்கு கொடுங்க என்று அல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த வசனத்துக்கு என்ன செஞ்சாங்க? விளக்கம் சொன்னாங்க. அது சொன்ன ஹதீஸ் எதுல வருது? ஹாக்கிம் என்கிற நூல்ல என்ன செய்யுது? வருது. அதே போல அல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இன்னும் பல்வேறு ஹதீஸ்களுக்கு, பல்வேறு வசனங்களுக்கு அவங்க சொன்ன விளக்கம் என்ன? இறைவனுக்கு உருவம் கொடுத்துடக்கூடாது. இறைவனுக்கு உருவம் கொடுக்காமல் வசனத்துக்கு என்ன செய்யணும்? விளக்கத்தை விளக்க வேண்டும், விளக்கம் கொடுக்க வேண்டும் என்று பல்வேறு வசனங்களுக்கு அல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க? விளக்கம் அளித்தாங்க. இது இன்னைக்கு வந்த ஒரு மனிதரா? அல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சென்னைக்கு உள்ளவங்க, அதிலும் குறிப்பா யாரிடத்துல பாடம் பயின்றவங்க, யாரிடத்தில் கொள்கையை பயின்றவங்க. நான் போன வாரமே சொன்னேன். அதாவது சஹாபா பெருமக்கள் முதல்ல நபியிடத்தில் எதைத்தான் பயின்றார்கள்? கொள்கையை தான் பயின்றார்கள். அதற்கு அடுத்துதான் குர்ஆனை பயின்றார்கள். முதல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு எதைத்தான் கற்றுக் கொடுத்தாங்க? கொள்கையை தான் கற்றுக் கொடுத்தாங்க. மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து கொள்கையை பயின்ற அல்லாமா அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு எந்த கொள்கையை கற்றுக் கொடுக்குறாங்க?
இறைவன் உருவமற்றவன். குர்ஆனில் வரக்கூடிய வசனங்களுக்கு நீங்க தவறா என்ன செஞ்சிடாதீங்க, அர்த்தம் கற்பிச்சிடாதீங்க, இறைவனுக்கு உருவத்தை கற்பிச்சிடாதீங்க என்கிற கருத்தில் அல்லாம இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பதிவு செய்யறாங்க. அதனால நம்ம முதற்கட்டமாக ஏகத்துவம் தௌஹீத் என்கிற விஷயத்துல நம்ம தெளிவு பெறணும் அப்படின்னு சொன்னா இறைவன் உருவமற்றவன் என்கிற விஷயத்துல தெளிவா இருக்கணும். இறைவன் காலத்திற்கு அப்பாற்பட்டவன், இடங்களுக்கு அப்பாற்பட்டவன். இறைவனுக்கு கைஃபியத், அவன் எப்படி என்ற தன்மை கொடுக்கலாமா, கொடுக்கக்கூடாது. இறைவனுக்கு எல்லை வகுக்கலாமா, வகுக்கக்கூடாது. இறைவனுக்கு உருவம் கற்பிக்கலாமா, கற்பிக்க கூடாது. இது அனைத்துமே ஏதாவது ஒன்று செஞ்சிட்டாலும் அங்க தௌஹீத் அடிபட்டு போயிடும். அங்க எது வந்துடும், ஷிர்க் வந்துடும். இறைவனை என்ன செஞ்சிட்டோம், படைப்பணத்துக்கு ஒப்பாக்குதல் என்கிற நிலை வந்துடும். அதனால நம்மளுடைய அக்கீதாவை முதல்ல பலப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அக்கீதாவை போதித்தார்களோ அந்த அக்கீதாவின் அடிப்படையில் நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொன்னால் அந்த சஹாபாக்கள், அந்த தாபீன்கள், ஹதீஸ்களை வல்லுநர்கள் எந்த கொள்கையில் இருக்கிறார்கள் முதல்ல என்ன செய்யணும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் நான் ஆரம்ப கட்டமாக சஹாபா பெருமக்கள் எந்த கொள்கையை போதித்தாங்க, எந்த கொள்கையை வகுத்தாங்க என்ற விஷயத்தை நான் என்ன செய்யறேன் உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இன்னும் அடுத்த தொடர்களில் வசனத்தை அடிப்படையாக வைத்து, குர்ஆன் வசனங்களை அடிப்படையாக வைத்து, ஹதீஸுகளை அடிப்படையாக வைத்து இமாம்களும் ஹதீஸுகளை வல்லுநர்களும் சஹாபா பெருமக்களும் எப்படியெல்லாம் இறைவனுக்கு உருவம் இல்லை என்பதை நிரூபித்தார்கள் என்கிற விஷயத்தை நம்ம என்ன செஞ்சுக்கணும், தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் அடுத்த தொடர் நம்ம உங்களிடத்தில் அதை நினைவூட்டுகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுடைய கொள்கையை சத்திய கொள்கையாக மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அக்கீதாவை போதித்தார்களோ அந்த அக்கீதாவினுடைய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி புரிவானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாளை மறுமையிலே நபிக்கு நெருக்கமாக நபியினுடைய மஜ்லிஸில் இருந்து பார்க்கக்கூடிய, உரையாடக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்து அனுப்புவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.